பல பேர் சொல்ற மாதிரி அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகி முடிவெடுத்தாரு. அவர் அன்றைக்கு காலம்பர தியோசபிகல் சொசைட்டி எல்லாம் நாங்கெல்லாம் வாக்கிங் போற இடம் தான். அங்கே வாக்கிங் போறப்ப முதலமைச்சரை பார்த்திருக்காரு. இது யதார்த்தமாக நடந்தது. அவர் திரு ஓபிஎஸ் அவர்களின் துணைவியார் மறைந்த பொழுது முதல்வர் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலே வந்து இருந்து அவரை ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவங்க வீட்டில் துக்க நிகழ்ச்சி அவர் உடல் நலத்தெல்லாம் விசாரிக்கணும்னு கேட்டப்ப சாயங்காலம் வாங்கிட்டு இருக்காரு. அது என்ன டைமிங் ஒன்றுனா அன்னைக்கு அவர் முடிவெடுத்து வெளில போயிட்டு நேராக முதல்வரை பார்த்ததும் அதுக்கு பல இதுகள் அது மாதிரிலாம் ஓபிஎஸ் எந்த முடிவும் எடுக்கல. நீங்களா கிளப்பாதீங்க. இன்னும் சில பேர் டிபேட்ல உட்காந்துக்கிட்டு எங்க மேல காரி இது நஞ்ச உமிழ்ற மாதிரி அவர் முன்னாடி அங்க போயிட்டாரு. நான் சொன்ன என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளை திமுக கபலீகரம் செய்யாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேரை கட்சி என்ன கட்சியை தூக்கிட்டு போறது இல்லை. அதுல உள்ள முக்கியஸ்தர்களை எப்படி எங்க கட்சியில உள்ளவங்களை அண்ணா பழனிசாமி ஆளை பிடிக்கிறது இல்ல, அது மாதிரி அவங்க வந்து இதுல நிறைய பேர் அதிருப்தியில் உள்ளவங்களை அவர்கள் நிச்சயம் அவர்கள் அங்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முடிச்சுக்கா அதுக்கு ஒருத்தர் இல்ல அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுக்கிறாரு. இவர் சொல்றது அதுல மீதி இருக்கிற கட்சி இவர் தானே கட்சியில சொல்லப்பா. கட்சின்னா அவர் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் கட்சியை தூக்கிட்டு போக முடியும். இது மாதிரி பேசுறதுலாம் எனக்கு உண்மையே சிரிப்பு தான் வரும். ஏன்னா நம்மள பிடிக்கலங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு டிபேட்டுங்கிற ஒரு இடம் கிடைச்சி உட்கார்ந்து நான் சொன்னதெல்லாம் நடக்குதுங்கிறாங்க. உண்மைதான், நீங்க சொன்னது ஒன்னு ரெண்டு நடக்கலாம். அதனால எல்லாம் நடந்துடாது. அதே நேரத்தில் பொறுமையா இருங்க. நீங்க உங்களுக்கு இவங்க வாய்ப்பு அவங்க வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் தாண்டி பல வாய்ப்புகள் உருவாகும். பல வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதனால எந்த ஒரு இதையுமே நீங்க வந்து அப்படி சாதாரணமா முடிச்சு போட்டுறாதீங்க. உறுதியாக ஒன்று மாத்திரம் சொல்லுவேன், ஜெயிக்க போற கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்